Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வசாஸ் vlog. I am Vasanthi. ஸோ இன்னைக்கு வீடியோல நான் மீஷோல கொஞ்சம் சாரீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சில்க் சாரீஸ், ஒரிஜினல் சில்க் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி ஒன்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கிரீன் கலர் சாரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிரீன் கலர் சாரி வரும், ரோஸ் கலர்ல பார்டர் வரும், ஜரி ஒர்க் வச்சது. இதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த கிரீன் வித் ரோஸ் பார்டர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரிவ்யூஸ்ல எல்லா கலரோட இமேஜஸும் செக் பண்ணும்போது இது ஒன்று மட்டும் தான் வந்து பெட்டரா இருந்துச்சு. மற்ற கலர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதோட ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 564 rupees. அப்புறம் இது வந்து வித் பிளவுஸோட வருது. அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பாருங்க, சொன்னல ரோஸ் கலர் பார்டர், நல்லா பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர்ல பிளஸ் இங்கேயும் வந்து ஜரி ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லைட் கிரீன் கலர்ல. இந்த டாப்ல வந்து சின்னதா வந்து அந்த ரோஸ் கலர்ல கலர் கொடுத்துருக்காங்க. பல்லுவும் வந்து ரோஸ் கலர் தான். இதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மாலை சில்க்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு. நான் ஒரு சாரியும் வியர் பண்ணி அதோட போட்டோஸ் இல்லைன்னா வீடியோஸ் வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து அட்டாச் பண்றேன். இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து முந்தானே வந்து ரோஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாரி வந்து இந்த கிரே கலர்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுல வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிளா இருந்துச்சு. மொத்த கலர்லயும் நான் ஃபைனலைஸ் பண்ணி லாஸ்டா 2 பிக் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்னு வந்து இந்த கிரே கலர், இன்னொன்னு வந்து கிரீன் கலர். ஆல்ரெடி நான் வந்து கிரீன் கலர்ல ஒரு சாரி வாங்கினதுனால கிரே கலர் போயிடலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. ஏன்னா வந்து எல்லா கலர்ஸுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் சாரியும் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? கிரே கலர்ல ரோஸ் கலர்ல கீழே வித் கோல்டன் பார்டரோட வருது. இது வந்து நான் ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, சிம்பிளா அழகா இருக்கு, எலகண்டா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 564 rupees. அப்புறம் மெட்டீரியல் வந்து காட்டன் கட்டா தோரியா அப்படின்னு ஏதோ ஒரு மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நெட் மாதிரி இருக்கு. ஆனா நெட் வந்து ரொம்ப ரஃபா நரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படியே செக்டு மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து இதுல தெரியல பாருங்க. இது வந்து வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல உங்களுக்கு வீடியோல பார்க்க வந்து ரொம்ப சில்வரா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது வந்து கம்ப்ளீட் சில்வர் மாதிரி இல்ல, கொஞ்சம் சில்வர் கூட கோல்ட் கலர் மிக்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நெட் மாதிரி இருக்குன்னு சொன்னல, ஆனா வந்து நெட்லாம் வியர் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. லைட் வெயிட் தான். ஃபைனல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுதான். ரொம்ப நாளா வந்து டிஷ்யூ சில்க்ல வந்து சாரி எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த வாட்டி தான் வந்து எடுத்திருக்கேன். எஸ், இது வந்து டிஷ்யூ சில்க்ல கோல்டன் கலர்ல சாரி வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுலயுமே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு. நான் வந்து ரோஸ் கலரும் கோல்டன் கலரும் ஃபைனலைஸ் பண்ணேன். ஆனா வந்து ரோஸ் கலர்லயே நான் ஆல்ரெடி 2 சாரி வச்சிருந்தேனா, ஸோ கோல்டன் கலர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கு சாரி. மூணுமே வந்து லைட் வெயிட் தான். நீங்க கண்டிப்பா வந்து கட்டினீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா கோல்டன் கலர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிளாக், அப்புறம் மஸ்டர்ட் எல்லோ, தென் வந்து கோல்டன் கலர் மிக்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருக்கு. இது ஃபுல்லாமே வந்து இந்த கலர் தான். இந்த பார்டர் தின் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெட் கலர்ல இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 469 rupees வித் பிளவுஸோட வருது. இது எல்லாமே நான் வியர் பண்ணி காட்டுறேன். இப்போ 3 சாரியுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 3 சாரிலயுமே வந்து பிளவுஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எது பிளவுஸ்னே தெரியல. ஸோ மெஷர் பண்ணி பார்த்துட்டு எது பிளவுஸ் இருந்தா கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து இந்த மெரூன் கலர்லயே வந்து வெல்வெட்ல ஃபுல் ஹேண்ட் மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி பிளவுஸ் ஏதாவது போடலாமா அப்படின்னு. ஏன்னா சாரி சிம்பிளா இருக்குல்ல, ஸோ கிராண்ட் பிளவுஸ் போடும்போது லுக் வைஸ் சூப்பரா இருக்கும். ப்ராப்பர்
பிளவுஸ் இல்லாதனால இருக்கிற பிளவுஸ் வச்சு எல்லா சாரி கூடயும் மேட்ச் பண்ணியிருக்கேன். வந்து இந்த சாரியோட இந்த பிளவுஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் வந்து ப்ராப்பர் பிளவுஸோட மேட்ச் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் மூணுமே. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த 3 சாரியில எந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. Have a good day. Meet you all in next video. Ta-da!